பார்த்தீங்கன்னா அது இஷ்யூ தானே உங்களுக்கு முன்னாடி இந்த கல்லை மட்டும் ரிமூவ் பண்ணுங்க சொல்கிறோம். ஓகே, என்ன இஷ்யூன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வாங்க ஓப்பன் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். ஐம் an associate vice president of a firm. ஓகே, ஆஃப் an insurance firm. ஓகே, எங்கிட்ட இருக்கிற எல்லா நகையும் நான் இங்கே வாங்கின நகை சரி சார். அத்தனையுமே இதெல்லாம் ஏன் நகை, சரியா? எல்லாமே ஏன் நகை. என் ஒய்ஃபோட எல்லா நகையுமே இங்கே வாங்கினது. எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த கல்லை மட்டும் நீங்கள் எடுத்துக்காமி. கல்லை மட்டும் ரிமூவ் பண்ணி காமிங்க. இங்கே வச்சு கல்லை மட்டும் ரிமூவ் பண்ணி என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள் சார். ரிமூவ் பண்ணி போகிறாருங்க சார். எனக்கு ப்ராப்ளம் என்னன்னு நான் சொல்கிறேன். ரிமூவ் பண்ணால் தான் நான் என்ன தங்கம், உண்மையான தங்கமா, அது கீழே 916 ஹால்மார்க் கோல்ட் 916 ஹால்மார்க். அந்த கல்லு கீழே என்ன இருக்குன்னு தெரியணும் இல்லையா? இல்லை, வாட் யூ வாண்ட் டு டு அது சொல்லுங்கள் சார். எனக்கு அதை ரிமூவ் பண்ணி பாருங்கள். ரிமூவ் பண்ணி அந்த அந்த கல்லுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். கிராக்ஸ் வச்சிருப்பாங்க சார். என்னது? கிராக்ஸ் வச்சிருப்பாங்க. கிராக்ஸ் வச்சுருப்பாங்களா? கிராக்ஸ்னால் கோல்டு கிடையாதா? கோல்டு இல்லை சார். அந்த செட்டிங்காக வேக்ஸ் வச்சிருப்பாங்க. வேக்ஸ் எவ்வளோ வச்சுருப்பாங்க? எவ்வளோ வேக்ஸ் வைக்கணும்? ஒரு கல் வைக்கிறதுக்கு எவ்வளோ வேக்ஸ் வைக்கணும்? என்ன இஷ்யூ சொல்லுங்கள் சார். வாட் ஒரு கல் வைக்கிறதுக்கு எவ்வளோ வேக்ஸ் வைக்கணும்? ஒரு கல்லுக்கு எவ்வளோ வேக்ஸ் வைக்கணும்? 1/2 கிராம் வேக்ஸ் வைக்கணுமா? இல்லை, என்ன சார் வச்சு அது சொல்லுங்கள் சார். அது வேக்ஸ் கிடையாது. வேக்ஸ் கிடையாது. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணு. அது வேக்ஸ் கிடையாது. அந்த கல்லுக்கு வேக்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, சரிங்களா? அது நீங்கள் இப்போவே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி காமிங்க. அது கல் எடுத்து காமிங்க. இல்லை சார், என்ன சார் பில்லை கையிலேருந்து வாங்காதீங்க. பில்லு வந்து இப்போ எனக்கு ப்ரெஸ் வந்துட்டு இருக்காங்க அவங்க. 1 minute சார், 1 minute. Give me the bill, 1 second. What do you want to see in the bill? 1 second. What do you think you want to see in the bill? This is your bill, right? I'll give you the photocopy of a bill. No problem. You can see, have the bill with you. I have asked that I have to hand over this to one copy to the press. No problem. Okay, so what do you want in the bill? You tell me. You don't have a right to take a duplicate bill. I'll give you a receipt number. Just I will check and give No you. problem. 1 second. What do you want to know? You let me know. I will tell you. You want to take a photo of it? Come, take a photo of it. கல்லை மட்டும் ரிமூவ் பண்ணுங்க சார். கல்லை ரிமூவ் பண்ணுங்க சார். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? அந்த கல்லுக்கு கீழே தங்கமே இல்லை. அந்த கல்லுக்கு கீழே தங்கமே இல்லை. எப்படி சார் சொல்றாங்க? அது கல்லுக்குள்ள தங்கமே இல்லை. நான் ப்ரூவ் பண்றேன். நீங்க எடுங்க. இப்போ உட்கார்ந்து எடுங்க. வாங்க. Who told you sir? Who told சார், I will prove you, sir. I will prove you. I will prove you. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் அதுல என்ன ஆக்சுவலி நம்ம ப்ராப்ளம்ல வந்திருக்கோம்ங்கிறது. நீங்க எடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் டாக். ரிமூவ் பண்ணுங்க. அண்ணா ப்ளீஸ் உட்காருங்க. உட்கார்றக்கல இல்லைங்க. உட்கார்றக்கல இல்ல. பாடு விட்டு கொண்டு வந்து இங்க போடுறோம். எங்களை ஏமாத்துறதா? யாரை ஏமாத்துறது சார்? ஏமாத்துறேன்னு நான் இப்போ ப்ரூவ் பண்றேன். இப்போ நான் ப்ரூவ் பண்றேன். இது உங்க கோல்டு தானே? ஆமா சார். இது உங்க கோல்டு தானே? அதே கிராம் தானே? ஆமா சார். 39.470 தானே? சரியா? எப்போ பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன்? 14th of October 2018. ஞாபகம் இருக்கா? பிரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்தா ஞாபகம் இருக்கா? டைமண்ட் செலக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தான் என்ன ஃபாலோ பண்ணீங்க. கடைசியில் டைமண்ட் வேண்டாம்னு சொல்லி அப்புறம் இதெல்லாமே எடுத்துட்டோம். ஞாபகம் இருக்கா? நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவை எடுத்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஜுவல்லரியில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஐ வில் ப்ரூவ் யூ தட் இதுக்கு கீழே தங்கம் இல்லை, பேஸ்ட்டு கீழே தங்கம் இல்லை அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறேன். எந்த ஸ்டோனுக்கு கீழே தங்கம் இல்லை. ஒவ்வொரு ஸ்டோனுக்கு கீழே மெட்டல் இருக்குது. மெட்டல் மாதிரி கோல்டு இல்லை சார். சார் 1 minute. இது மட்டும் இல்லை, இன்னொரு ஜுவல்லரி இருக்கு. அதனால தான் அந்த ஜுவல்லரி எடுக்கல. அது இதோட அது பெருசு. அது இப்போ ப்ரெஸ் வந்துட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணுவோம். கோல்டு கீழே கல்லுக்கு கீழே என்ன இருக்கு, தங்கமா இல்லை அது என்னவான்னு இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். எனக்கு எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டோனை ரிமூவ் பண்ணி ஸ்டோனுக்கு கீழே என்ன இருக்குன்னு இப்போ காமிங்க. எவ்வளோ கிராம் பேஸ்ட் இருக்கு, எவ்வளோ கிராம் வந்து என்ன இருக்கு நான் பார்ப்போம். ரிமூவ் பண்ணுங்க சார். எதுக்கு வெயிட் பண்றீங்க சார்? ரிமூவ் பண்றது கிடையாது சார். சார் பாத்தீங்கன்னா அது இஷ்யூ தானே உங்களுக்கு முன்னாடி இந்த கல்லை மட்டும் ரிமூவ் பண்ணுங்க சொல்கிறோம். ஓகே, என்ன இஷ்யூன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வாங்க ஓப்பன் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். ஐம் an associate vice president of a firm. ஓகே, ஆஃப் an insurance firm. ஓகே, எங்கிட்ட இருக்கிற எல்லா நகையும் நான் இங்கே வாங்கின நகை சரி சார். அத்தனையுமே இதெல்லாம் ஏன் நகை, சரியா? எல்லாமே ஏன் நகை. என் ஒய்ஃபோட எல்லா நகையுமே இங்கே வாங்கினது. எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த கல்லை மட்டும் நீங்கள் எடுத்துக்காமி. கல்லை மட்டும் ரிமூவ் பண்ணி காமிங்க. இங்கே வச்சு கல்லை மட்டும் ரிமூவ் பண்ணி என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள் சார். ரிமூவ் பண்ணி போகிறாருங்க சார். எனக்கு ப்ராப்ளம் என்னன்னு நான் சொல்கிறேன். ரிமூவ் பண்ணால் தானே அது என்ன தங்கம், உண்மையான தங்கமா, அது கீழே 916 ஹால்மார்க் கோல்ட் 916 ஹால்மார்க். அந்த கல்லுக்கு கீழே என்ன இருக்குன்னு தெரியணும் இல்லையா? இல்லை, வாட் யூ வாண்ட் டு டு அது சொல்லுங்கள் சார். எனக்கு அதை ரிமூவ் பண்ணி பாருங்கள். ரிமூவ் பண்ணி அந்த கல்லுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். கிராக்ஸ் வச்சிருப்பாங்க சார். என்னது? கிராக்ஸ் வச்சிருப்பாங்க. கிராக்ஸ் வச்சுருப்பாங்களா? கிராக்ஸ்னால் கோல்டு கிடையாதா? கோல்டு இல்லை சார். அந்த செட்டிங்காக வேக்ஸ் வச்சிருப்பாங்க. வேக்ஸ் எவ்வளோ வச்சுருப்பாங்க? எவ்வளோ வேக்ஸ் வைக்கணும்? ஒரு கல் வைக்கிறதுக்கு எவ்வளோ வேக்ஸ் வைக்கணும்?
என்ன இஷ்யூ சொல்லுங்க சார். வாட் ஒரு கல் வைக்கிறதுக்கு எவ்வளோ வேக்ஸ் வைக்கணும்? ஒரு கல்லுக்கு எவ்வளோ வேக்ஸ் வைக்கணும்? 1/2 கிராம் வேக்ஸ் வைக்கணுமா? இல்லை என்ன சார் ஆச்சு அது இல்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வேக்ஸ் தானா சார்? வேக்ஸ் அது வேக்ஸ் கிடையாது, வேக்ஸ் கிடையாது. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணு. அது வேக்ஸ் கிடையாது. அந்த கல்லுக்கு வேக்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே சரிங்களா? அது நீங்கள் இப்போவே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி காமிங்க. அது கல் எடுத்து காமிங்க, கல் எடுத்து காமிங்க. இல்லை சார் என்ன சார் பில்லை கையிலேருந்து வாங்காதீங்க. பில்லு வந்து இப்போ எனக்கு ப்ரெஸ் வந்துட்டு இருக்காங்க அவங்க. 1 minute சார் 1 minute. Give me the bill 1 second. What do you want to see in the bill? 1 second. What do you think you want to see in the bill? This is your bill, right? I'll give you the photocopy of a bill. No problem. You can see, have the bill with you. I have asked that I have to hand over this to one copy to the press. No problem. Okay, so what do you want in the bill? You tell me. You don't have a right to take a duplicate bill. I'll give you a receipt Just number. I will check and give No it to you. problem. 1 second. What do you want to know? You let me know. I'll tell you. You want to take a photo of it? Come, take a photo of it. கல்லை மட்டும் ரிமூவ் பண்ணுங்க சார். கல்லை ரிமூவ் பண்ணுங்க சார். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? அந்த கல்லுக்கு கீழே தங்கமே இல்லை. அந்த கல்லுக்கு கீழே தங்கமே இல்லை. எப்படி சார் சொல்றாங்க அது கல்லுக்குள்ள தங்கமே இல்லை? நான் ப்ரூவ் பண்றேன். நீங்க எடுங்க, இப்போ உட்கார்ந்து எடுங்க, வாங்க. Who told you sir? Who told சார் you? ஐ வில் ப்ரூவ் யூ சார். ஐ வில் ப்ரூவ் யூ. I will prove you. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் அதுல என்ன ஆக்சுவலி நம்ம ப்ராப்ளம்ல வந்திருக்கோங்கிறது. நீங்க எடுங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் டாக். ரிமூவ் பண்ணுங்க. அண்ணா ப்ளீஸ் உட்காருங்க. உட்கார்றக்கல இல்லைங்க, உட்கார்றக்கல இல்ல. பாடு விட்டு கொண்டு வந்து இங்க போடுறோம். எங்களை ஏமாத்தக்கா? யாரும் ஏமாத்தல சார். ஏமாத்தலன்னு நான் இப்போ ப்ரூவ் பண்றேன். இப்போ நான் ப்ரூவ் பண்றேன். இது உங்க கோல்டு தானே? ஆமா சார். இது உங்க கோல்டு தானே? அதே கிராம் தானே? ஆமா சார். 39.470 தானே? சரியா? எப்போ பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன்? 14th of October 2018. ஞாபகம் இருக்கா? இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்தா ஞாபகம் இருக்கா? டைமண்ட் செலக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தான் என்ன ஃபாலோ பண்ணீங்க. கடைசியில் டைமண்ட் வேண்டாம்னு சொல்லி அப்புறம் இது எல்லாமே எடுத்துட்டோம். ஞாபகம் இருக்கா? நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவை எடுத்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஜுவல்லரியில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஐ வில் ப்ரூவ் யூ தட் இதுக்கு கீழே தங்கம் இல்லை, பேஸ்ட்டு கீழே தங்கம் இல்லை அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறேன். எந்த ஸ்டோனுக்கு கீழே தங்கம் இல்லை. ஒவ்வொரு ஸ்டோனுக்கு கீழே மெட்டல் இருக்கு. மெட்டல் மாதிரி ஓகே கோல்ட் இல்ல சார் சார் 1 minute. சார் இது மட்டும் இல்ல இன்னொரு ஜுவல்லரி இருக்கு. அதனால தான் அந்த ஜுவல்லரி எடுக்கல. அது இதோட அது பெருசு. அது இப்ப பிரஸ் வந்துட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி நாம ஓபன் பண்ணுவோம். கோல்டு கீழே கல்லு கீழே என்ன இருக்கு, தங்கமா இல்ல அது என்னவான்னு இப்ப நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். எனக்கு எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டோனை ரிமூவ் பண்ணி ஸ்டோனு கீழே என்ன இருக்குன்னு இப்ப காமிங்க. எவ்வளவு கிராம் பேஸ்ட் இருக்கு, எவ்வளவு கிராம் வந்து என்ன இருக்குன்னு நான் பார்ப்போம். ரிமூவ் பண்ணுங்க சார். எதுக்கு வெயிட் பண்றீங்க சார்? ரிமூவ் பண்றது கிடையாது சார். சார் இது ஏன் தங்கம் உங்ககிட்ட வாங்குனது சரியா? ரிமூவ் பண்ணுங்க. இப்ப நான் ரிமூவ் பண்ணி கட்டுமா? வாங்க, நான் ரிமூவ் பண்ணி பாக்குறேன். எல்லாத்துக்கும் முன்னாடி ரிமூவ் பண்றேன். ஒரு கொரடு எடுத்துவாங்க, கொரடு எடுத்துவாங்க. அது கீழே எவ்வளவு தங்கம் இருக்கு, எவ்வளவு பேஸ்ட் இருக்கு, எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் இருக்கு பாப்போம். 7 பவுன் நகையில 3 பவுன் நகை மெட்டல் இருக்கு. 3 பவுன் 20 கிராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னொரு பெரிய நகை இருக்குங்க. இப்ப எடுத்து காமிக்கிறேன். அதை நான் ஓபன் பண்ணிட்டேன். இதை நீங்க ஓபன் பண்ணுங்க. 70க்கு 20 கிராம் இருக்கா இல்லையா இப்ப நான் ப்ரூவ் பண்றேன். 40 ஸ்டோன் இருக்கு. 40 ஸ்டோனுக்கு கீழே எவ்வளவு மெட்டல் எவ்வளவு இருக்கு, என்ன பேஸ்ட் இருக்கு, எல்லாமே ப்ரூவ் பண்றேன். எல்லாத்தையும் see everything is going live. Facebookல லைவா போயிட்டு இருக்கு. சரியா? உங்க ஓனர் ஆட் கொடுக்குறாருல, வெளியே எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டு வந்து இங்க வந்து எடுத்துக்கோங்கன்னு. எல்லா தங்கத்தையும் நான் இங்க தான் எடுத்திருக்கேன். சரியா? ஐ வாண்ட் a justification today. Sir, we will give you a justification. Please be seated. Sir, I am also educated, but I am not a fool to become a fool in front of everyone like this. I have invested all my money here, all hard-earned money here. I am still paying the interest for that. You think you could talk in English and you can make me fool? Sir, எல்லாரும் இருக்காங்க. ஒரு என்ன வேணும் சார் உங்களுக்கு? அது கல் எடுத்துருக்கு என்ன வேணும்? முன்சிபல் தர மாட்டேங்கிறாரு. எடுத்து வாங்க. சவனமா கொட்டை கொடுங்க. ஒரு கொரடு கொடுங்க. கொரடு கொடுங்க. அந்த கல்லை எடுத்து பார்த்து அந்த கல்லு கீழே என்னன்னு பார்ப்போம். Sir, we are not trying to make you fool. சார், வாட் இஸ் த ஜஸ்டிஃபிகேஷன்? இவ்வளவு பேர் இங்க நகை வாங்க கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியட்டும் எவ்வளவு கோமாளி ஆக்கிருக்கீங்க என்னன்னு. சரியா? யாரும் ஆகல சார். அன்னைக்கு கையில காசு கூட இல்லை சார். சரி மேடம். கன்சீவா இருக்கும்போது சரி கை கழுத்து சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கடனை வாங்கி பண்ணாங்க. அவள் கழுத்துல அவள் பலகாப்புக்கு நகை போடணும்னு சொல்லி நகை வாங்கியிருக்கேன். நகையில் அத்தனை ஃபோர்ஜரினா எவன் நம்புவான்? யாரும் ஃபோர்ஜரி பண்ண யாரும் ஃபோர்ஜரி எல்லாம் அப்படி தானே நடந்திருக்கு சார் ஃபோர்ஜரி. ஃபோர்ஜரி இல்லைன்னு சொல்லுவீங்களா இதை? வச்சு நாங்கள் பேசிட்டு இருக்கோம். ஃபோர்ஜரி யாரும் பண்ணல சார். சார் ஃபோர்ஜரி இல்லையா? இப்போ இருங்க. அண்ணா இன்னைக்கு படுத்துட்டாங்க சொல்லி அவசரமா கொண்டு போய் இந்த நகையை வைக்க கொண்டு போய் கொடுத்தா அது ஃபுல்லா உள்ள 71 கிராம் 20 கிராம் நகை இல்லை. உள்ள ஒண்ணுமே இல்லைங்க.
எப்படி சார் இவ்வளோ காசு நாங்கள் இங்கே வந்து போட்டுட்டு ஒன்றுமே இல்லைன்னா எப்படி வரோம் மேடம் இதில் வாட் கிளியர் இட்ஸ் டன் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு யுவர் அக்கவுண்ட் சார் சார் எதுக்கு ஃபோர்ஜரி பண்ணணும்? எதுக்கு இங்க வேலை செய்யணும்? சோத்து இங்க உடம்புல ஒட்டாது சார். அந்த பசங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை கொண்டு வந்து நகை வாங்குறாங்க. யார் இங்க திருடிட்டு வந்து நகை வாங்க? யார் வந்து திருடிட்டு வரல யார் வந்து இருங்க இப்போ இருங்க ஒரே நிமிஷம். வேக்ஸ் வச்சிருக்காங்க சார். இவ்வளோ வேக்ஸா? இத்தனையும் வேக்ஸுங்கிறீங்களா நீங்க? இவ்வளோ இது எவ்வளோ இருக்கும் தெரியுமா? எவ்வளோ இருக்கும் தெரியுமா? நீங்க அதெல்லாம் எடுக்கல. அப்போ இது எல்லாமே வேக்ஸ்னா எங்க? அதெல்லாம் வேக்ஸ்ல அப்ப எவ்வளவு கிராம் வேக்ஸ் போடுறீங்க? 40 கல் இருக்கு. இது வேக்ஸும் இல்லை சார். வேக்ஸ் இப்படி இருக்காது. வேக்ஸ் கிடையாது, அவ்வளோ ஹார்டாக இருக்குது, கல் மாதிரி இருக்கு. கல் இருக்கு, இப்படி அமுத்து அவ்வளோ வெயிட்டா இருக்கு. என் கையில கொடுக்குறாங்க மேடம் பாருங்க அப்படிங்கிறாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இதோட பில்ல வச்சிருக்கேன். இருங்க இந்த ஐ நெக்ஸ்ட் தினமலர் சரியா? ஒவ்வொரு ப்ரெஸ்ஸா வராங்க இப்போ. இருங்க இது ஏன் தங்கம் உங்ககிட்ட வாங்கினது சரியா? ரிமூவ் பண்ணுங்க. இப்ப நான் ரிமூவ் பண்ணி கேட்டுமா? வாங்க நான் ரிமூவ் பண்ணி பாக்குறேன். எல்லாத்துக்கும் முன்னாடி ரிமூவ் பண்றேன். ஒரு கொரடு எடுத்துவோம். கொரடு எடுத்துவாங்க. அது கீழே எவ்வளவு தங்கம் இருக்கு, எவ்வளவு பேஸ்ட் இருக்கு, எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் இருக்கு பார்ப்போம். 7 பவுன் நகையில 3 பவுன் நகை மெட்டல் இருக்கு. 3 பவுன் 20 கிராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னொரு பெரிய நகை இருக்குங்க. இப்ப எடுத்து காமிக்கிறேன். அதை நான் ஓபன் பண்ணிட்டேன். இது நீங்க ஓபன் பண்ணுங்க. 70க்கு 20 கிராம் நான் இருக்கா இல்லையா இப்போ நான் ப்ரூவ் பண்றேன். 40 ஸ்டோன் இருக்கு. 40 ஸ்டோன் கீழே எவ்வளவு மெட்டல் எவ்வளவு இருக்கு, என்ன பேஸ்ட் இருக்கு எல்லாமே ப்ரூவ் பண்றேன். எல்லாத்தையும் எவ்ரிதிங் இஸ் கோயிங் லைவ். ஃபேஸ்புக்ல லைவா போயிட்டு இருக்கு சரியா? உங்க ஓனர் ஆட் கொடுக்குறாருல, வெளியே எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டு வந்து இங்க வந்து எடுத்துக்கோங்கன்னு. எல்லா தங்கத்தையும் நான் இங்க தான் எடுத்திருக்கேன் சரியா? ஐ வாண்ட் a justification today. Sir, we will give you a justification. Please be seated. Sir, I am also educated, but I am not a fool to become a fool in front of everyone like this. I have invested and put all my money here, all hard-earned money here. I am still paying the interest for that. You think you got top on English and you can make me fool? Sir, எல்லாரும் இருக்காங்க. ஒரு என்ன வேணும் சார்? அது கல் எடுத்துருக்கு என்ன வேணும்? தர மாட்டேங்கிறார். எடுத்து வாங்க. சவனமாக கொட்டை கொடுங்க. ஒரு கொரடு கொடுங்க. கொரடு கொடுங்க. அந்த கல் எடுத்து பார்த்து அந்த கல்லு கீழே என்னன்னு பார்ப்போம். We are not trying to make it. Sir, what is the justification? இவ்வளவு பேர் இங்க நகை வாங்க கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியட்டும் எவ்வளவு கோமாளி ஆக்கிருக்கீங்க என்னன்னு சரியா? யாரும் ஆகல சார். கையில காசு கூட இல்லை சார். சரி மேடம். கன்சீவா இருக்கும்போது சரி கை கழுத்து சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கடனை வாங்கி பண்ணுவாங்க. அவன் கழுத்துல அவன் பலகாப்புக்கு நகை போடணும்னு சொல்லி நகை வாங்கியிருக்கேன். நகையில் அத்தனை ஃபோர்ஜரினா எவன் நம்புவான்? யாரும் ஃபோர்ஜரி பண்ண யாரும் ஃபோர்ஜரி எல்லாம் அப்படி தானே நடந்திருக்கு சார். ஃபோர்ஜரி இல்லைன்னு சொல்றீங்களா? இதை வச்சு நாங்கள் பேசிட்டுருக்கோம். ஃபோர்ஜரி யாரும் பண்ணல சார். ஃபோர்ஜரி இல்லையா? இப்போ இருங்க நகையை வைக்க கொண்டு போய் கொடுத்தா 71 கிராம் 20 கிராம் நகை இல்லை. ஒண்ணுமே இல்லைங்க. காசே கொடுக்க மாட்டோம் அதுக்காக அப்படிங்கிறாங்க. அப்புறம் எப்படி சார் இவ்வளோ காசு நாங்கள் இங்கே வந்து போட்டுட்டு ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி? வரோம் மேடம் இதில் வாட் கிளியர் இட்ஸ் டன் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு யுவர் அக்கவுண்ட் சார். சார் எதுக்கு ஃபோர்ஜரி பண்ணணும்? எதுக்கு இங்க வேலை செய்யணும்? சோத்து இங்க உடம்புல ஒட்டாது சார். அந்த பசங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை கொண்டு வந்து நகை வாங்குறாங்க. யார் இங்க திருடிட்டு வந்து நகை வாங்க? யார் வந்து திருடிட்டு வரல யார் வந்து இருங்க இப்போ இருங்க ஒரே நிமிஷம். வேக்ஸ் வச்சிருக்காங்க சார். இவ்வளோ வேக்ஸா? இத்தனையும் வேக்ஸுங்கிறீங்களா நீங்க? இவ்வளோ இது எவ்வளோ இருக்கும் தெரியுமா? எவ்வளவு இருக்கும் தெரியுமா? நீங்க அதெல்லாம் எடுக்கல. அப்போ இது எல்லாமே வேக்ஸ்னா எங்க? அதெல்லாம் வேக்ஸ்ல அப்ப எவ்வளவு கிராம் வேக்ஸ் போடுறீங்க? 40 கல் இருக்கு. இது வேக்ஸும் இல்லை சார். வேக்ஸ் இப்படி இருக்காது.
வேக்ஸ் கிடையாது, அவ்வளோ ஹார்டாக இருக்குது, கல் மாதிரி இருக்குது. கல் இருக்கு இப்படி அமுத்து அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. என் கையில கொடுக்குறாங்க மேடம் பாருங்க அப்படிங்கிறாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங். இதோட பில்ல வச்சிருக்கேன் இருங்க. இந்த ஐமன் நெக்ஸ்ட் தினமலர் சரியா? ஒவ்வொரு ப்ரெஸ்ஸாக வராங்க இப்போ இருங்க.